தான் எங்கள் பெரும் விருப்பம். ஒருவேளை அதற்கு மதிப்பளிக்கவில்லை, அந்த வேண்டுகோள் முற்றுமுழுமாக புறக்கணிக்கப்பட்டால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சத்தியம் திரையரங்கில் எங்களுடைய வேண்டுகோள் 150 தமிழர் அமைப்புகளின் சார்பாக என்னுடைய வேண்டுகோள் புறக்கணிக்கப்பட்டது. மறுநாள் சத்தியம் காம்ப்ளெக்ஸில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கும் நாங்கள் பொறுப்படுத்திக் கொண்டு அப்போதே எங்கள் கட்சி நிர்வாகிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக நாங்கள் ஏதோ சொல்லுவாங்கள்ல, கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குல்ல, சாம பேத தண்டம் அப்படின்னு, அந்த மாதிரியான வாய்ப்பை கொடுக்குறோம். அதுக்குள்ளே தான் அந்த 70 நாட்களுக்கு முன்பாகவே இப்போ எவ்வளவு விரைவாக இதற்கு முடிவு எடுக்கணுமோ விரைவாக தமிழக அரசும் எடுக்கணும், விஜய் தொலைக்காட்சி நிர்வாகமும் எடுக்கணும் அப்படின்றத எங்களுடைய வேண்டுகோள். ஆமாம், இப்போ திரைப்படங்கள் கண்டிப்பாக அதை டிக்கெட் வாங்கி காசு கொடுத்து நாங்கள் போய் பார்க்குறோம், புரியுதுங்களா? இது அப்படி இல்லை. இது எல்லாமே சேனலில் மாற்றும் போது, குழந்தையோடு உட்காந்து மாற்றும் போது இந்த கட்டி பிடிக்கிறது, முத்தம் எடுக்கிறது, லிப்ஸ்கிஸ்ஸு, தொப்புளில் தடவுறது, மாற தடவுறது, ரொம்ப அசிங்கம், வாயால் சொல்ல முடியல. எங்கள் அன்பு சகோதரிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவ்வளவு அருவருக்கத்தக்க நடக்குது. இதுக்கு சென்சாரே கிடையாது. அந்த காரணத்தால் தான் இவங்க எல்லாம் மீறி போகிறாங்க. அதனால் இது கண்டிப்பாக இது ஒழுங்குக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அம்பானியை எப்படி பயத்துக் கொள்வது என்ற தயக்கம் இருக்கலாம். ஜியோ இப்போ விஜய் டிவியை வாங்கியிருக்கு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார நிறுவனம் வாங்கி இன்றைக்கி இதை நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால் பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளினுடைய ஆதரவோடு தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகள் நடப்புது. அந்த பெரும் அம்பானி அதானிக்கு பின்னால் யார் இருக்கா? இந்திய நாட்டுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி இருக்கிறாரு, அமித்ஷா இருக்கிறாரு. இவங்களை கை வச்சா நேராக அங்கேருந்து அமலாக்கத்துறை வரும், அல்லது வருமான வரித்துறை வரும், அல்லது இடி வருவார். அதற்காக கூட தமிழ்நாடு அரசு இதுவரையில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் பயந்து என் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, குடும்ப உறவு முறையை, கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை சிதைக்கின்ற இந்த நிகழ்ச்சிகள் வேண்டாம், தயவு செய்து வேண்டாம் தான் என்னுடைய வேண்டுகோள். ஒழுங்குபடுத்தலனா முதலமைச்சரை சந்தித்து இது குறித்து மனுவோ அல்லது கோரிக்கையோ வைக்க ஏற்கனவே சட்டமன்ற சொன்னீங்க, அது பேச முடியாது, அது நீங்க சொல்ல முடியாது சொன்னீங்க. அது என்ன சொன்னாரு? சட்டமன்றத்தில் நீங்க பேசுறதுக்கான தீர்வு என்ன? அது கடந்த கால சட்டமன்ற வரலாற்று குறிப்புகளில் இருக்கு. அது பொதுமக்கள் இதை விரும்பி பார்க்குறாங்க, ரேட்டிங்கில் இதற்கு தான் முதலிடம் இருக்கிறது. அதனால் நாங்கள் அதை பொதுமக்கள் விரும்பி பார்க்குறதால நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னாங்க. பொதுமக்கள் அவங்க விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாவற்றையும் நம்ம அனுமதிக்க முடியாது. அரசு என்பது சிலவற்றை ஒழுங்கு செய்யணும், சிலவற்றை கட்டுப்படுத்தணும். அந்த பணியை நீங்கள் செய்யுங்க. அப்படி இதை முழுசாக கூட தடை